வெல்கம் டு தமிழ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து அமேசான் பே ஆப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸில் ஒரு முக்கியமான விஷயம், கியூஆர் கோடு வந்து எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிப்ளை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தர போகிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் நார்மலாகவே டிஸ்பிளே ஆகும். பட் என்னென்னா கியூஆர் கோடு எங்கே இருக்குன்னு நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் நிறைய கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு, அதாவது அமேசான் பேயோட கியூஆர் கோடு வந்து எப்படி நம்ம பார்க்குறது, ஸோ அதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப், அதாவது அமேசான் ஆப்பை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அமேசான் பே, அதாவது அமேசான் ஆப்பை தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து செப்பரேட் ஆப் எல்லாமே கிடையாது. நீங்கள் அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணாலே அதுக்குள்ளே அமேசான் பே எல்லாமே இருக்கும். நான் என்னோடய அமேசான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஹோம் பேஜ் காமிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அமேசான் பே, சென்ட் மணி, ஸ்கேன் யூபிஐஆர் கோடு, பேபிள். ஸோ சென்டர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசான் பேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூபிஐ ஐடி, அமேசான் பே யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா தெரியும், அமேசான் பே பேலன்ஸ் 0ன்னு காமிச்சிட்டு, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே அமேசான் பே யூபிஐன்னு போட்டு என்னுடைய கீழே வந்து என்னுடைய யூபிஐ ஐடி வந்து காமிக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுது. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது மேலே கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கியூஆர் கோடு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கியூஆர் அந்த மாதிரி ஒரு சின்ன கியூஆர் கோடை கொடுத்துட்டு ஷோ கியூஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய கியூஆர் கோடு, அதாவது அமேசான் பேயோடைய கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள், அது மட்டும் இல்லை அந்த யூபிஐ ஐடின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஏற்கனவே அந்த யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து மற்ற ஆப் மாதிரி வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாகவே அமேசான் பேயை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க உங்கள் யூபிஐ ஐடி. நார்மலாக உங்களுடைய கியூஆர் கோடை வந்து கண்டுபிடிக்கிறது டஃப்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து கிளிக் பண்ணாலே டேரெக்டாக வந்து அந்த பேஜில் காமிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கியூஆர் கோடு, யுவர் யூபிஐ கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலே உங்களுடைய அமேசான் பேயோட கியூஆர் கோடு வந்து காமிக்கப்படும். ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்பவே மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டாம். எக்கச்சக்கமான பேர் இதுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பை பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், ஸோ இந்த ஆப்பு கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்கும்போது, இப்போ அமேசானில் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும்போது டேரெக்டாகவே அந்த பேமெண்ட் பண்ணுற பேஜில் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு அமேசான் பே வந்து பண்ணுறீங்களான்னு. ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு அமேசான் பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பேயில் வந்து வந்துருச்சு. அதாவது அமேசான் பர்ச்சேஸ் பண்ணுற பேமெண்ட் பேஜுக்குள்ளேயே வந்து அமேசான் பே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நீங்கள் வந்து டெபிட் கார்டு பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட், ஸோ அந்த கேட்டகரியில் இந்த அமேசான் பேயை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமேசான் பே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது மற்ற ஆப்பை வந்து தவிர்த்துட்டு இந்த அமேசான் பே யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கெட் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இந்த அமேசான் பே வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் உங்களுக்காக புது கடன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கடன் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.